இந்த வருஷம் மறுபடியும் என் குலசாமி கோயிலுக்கு நான் வந்துட்டேன். என் குலசாமி யாருன்னு கேட்குறீங்களா? யாரெல்லாம் சிரிக்க வைக்கிறாங்களோ, யாரெல்லாம் அடுத்தவங்க சிரிக்கிறத பார்த்து மகிழ்கிறாங்களோ அவங்க எல்லாருமே என் குலசாமி தான். அதில் இதுதான் எனக்கு குலசாமி கோயில். 3 வருஷம் வர முடியலையேங்கிற ஏக்கம் ரொம்ப இருந்தது. இன்றைக்கி அது தீர்ந்தது. பொதுவாக என்ன சொல்லுவார்கள்னா, இப்போ தமிழ் இசை அப்படின்னா 3 பேர் சொல்லுவாங்க. மாரிமுத்தா பிள்ளை, முத்துத்தாண்டவர், அருணாச்சல கவிராயர். தேவாரம் பாடியது எத்தனை பேர்னா 3 பேர் சொல்லுவாங்க. சம்பந்தர், அப்பர், சுந்தரர். எல்லாத்துக்கு மேலே நம்ம வணங்குற 3 கடவுள்கள் யாருன்னா மும்மூர்த்திகள், சிவன், பிரம்மா, விஷ்ணு. இதெல்லாம் பெரிய லெவல். இப்போ சொன்ன 3 சொன்னதெல்லாம் பெரிய லெவல். நம்ம லெவலுக்கு ஒரு 3 பேரை சிந்திக்கணும்னா சீதாராமன், சேகரன், கண்ணன். என்னையை பொறுத்தவரை இவங்க தான் மும்மூர்த்திகள். ஏன்னா சிரிப்புங்கிறது பெரிய வரம் இல்லை. இப்போ நம்ம காமவடி ஐயா பேசினார்ல, சில பேர் புல்டாக் மாதிரி லொல்லுமான்னார். ஆனால் அதை அப்படியே செஞ்சு காமிச்சார் பார்த்தா. தட் இஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் அன் எஃபிஷியன்ட் டீச்சர். நாயை பற்றி நடத்தினா நாயாவே மாறணும். புல்டாக் மாதிரி லொல்லுமா. ஒரு வீட்டில் போர்டில் நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு வச்சு ஒருத்தன் வெளியே வந்து நின்னா, ஒரு செக்யூரிட்டி வெளியே நின்னா, ஒரு நாய் தானே நிற்கிது, ஏன் நாய்கள் ஜாக்கிரதைன்னு எழுதி வச்சுருக்கீங்கன்னா? உள்ளே ஒரு நாய் இருக்குன்னு. அந்த நாயை பார்க்க தான் இவன் வந்திருக்கிறான். இல்லை, சிரிக்கிறதுங்கிறது பெரிய கலை சார். இவர் பேசையில் சொன்னார், நம்ம அருள் பிரகாஷ் சொன்னார், கோயிலுக்கு இப்போ வெளியில் பிச்சைக்காரன் உட்காந்துருக்கான், நம்ம யார் அப்படின்னார். நான் உடனே ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணேன். ஏன்னா அது பெரிய கேள்வி சார், தத்துவார்த்தமான கேள்வி. நான் யார் அப்படிங்கிறது பெரிய கேள்வியில் இன்னைக்கு வரைக்கும் எந்த பெரிய தத்துவ ஞானியும் சரியாக விடை கண்டுபிடிக்க முடியாத ஒரு தத்துவ கேள்வி உண்டு என்றால் நான் யார். எல்லா தத்துவ ஞானியும் நான் யாருன்னு தான் கேட்டிருக்காங்க. நான் சாமி கும்பிட போகிற உள்ளே போகிற நாம் யார் அப்படின்ட்டு அவர் ஆங்கிலத்தில் சொன்னார். யாராவது இங்கிலீஷில் ஏதாவது சொன்னால் ஐ கெட் இன்ஸ்பயர்டு. ஆனால் மேடம் பர்வீன் வந்து உருதுவில் பேசல, ஐ வாஸ் டேம்பன்டு பிகாஸ் ஐ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் ஏ சிங்கிள் வேர்டு. எனக்கு ஜப்பானீஸ் தெரியும், ஆனால் உருது தெரியாது. இப்போ நான் ஜப்பானீஸில் ஒன்று சொல்கிறேன், சியா ஓ கியா. என்னன்னு தெரியுமா? உங்களையெல்லாம் பார்க்கையில் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. யாருக்கு தெரிய போகுது? இப்போ யாராவது ஜப்பான்காரங்க இருந்திருந்தாங்களா சைனீஸில் பேசியிருப்பேன். இவர் சொன்னார், உள்ளே போகிற நாமும் பெக்கர் தானே அப்படின்னார். வெளியே பிச்சை கேட்குறான், நாம் சாமிகிட்ட பிச்சை கேட்குறோம், அவன் வெளியில் வர்ற நம்மளை பார்த்து சாமிங்கிறான். இப்போ நம்ம உள்ளே போய் சாமின்னு கும்பிட்டுட்டு வெளியே வர்றோம். பிச்சைக்காரன் சாமி 10 நாள் ஆச்சு சாமி சாப்பிட்டுங்கிறான். இப்போ சாமின்னு கும்பிடுற நம்மையும் அந்த சாமி தான் படைச்சார். சாமின்னு பிச்சை கேட்குற பிச்சைக்காரனே அந்த சாமி தான் படைச்சார். அந்த சாமி நல்லவரா கெட்டவரா? நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய கொஸ்டின். அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கிலீஷில் ஒன்று சொன்னார். அவன் அவுட் சைட் பெக்கர், நாமெல்லாம் இன்சைட் பெக்கர்னார். அது சொன்ன உடனே ஐ காட் இன்ஸ்பயர்டு. இன்ஸ்பயர் ஆன உடனே என்னோட திங்கிங் ஐ ஸ்க்ராச்ட் மை பிரெயின். என்ன பண்ணுறேன் பாருங்களேன், இன்சைட் பெக்கர். தேர் இஸ் நத்திங் ராங் இன் பீயிங் அன் இன்சைட் பெக்கர். இந்த வாக்கியத்தை நல்லா கவனிங்க.
There is nothing wrong in being an inside beggar. But everything is wrong when you become a beggar inside. ஒரு 5 நிமிஷம் எடுத்து யோசிங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? சார் புரியுதா என்ன சொல்கிறேன்னு? புரியுதா? புரியலையா? சார் அவரை மாதிரி ஒரு ஆனஸ்ட் பர்சன் எனக்கு புரியலைங்கிறாரு. எனக்கே புரியலையே, அப்புறம் உங்களுக்கு எப்படி புரியும்? எனக்கே புரியலையா? உங்களுக்கு யாராவது உங்களுக்கு யாருக்காவது புரிஞ்சுதுன்னா உங்கள்கிட்ட கேட்கலான்னு நினச்சி சொல்லி பார்த்தேன். எனக்கு புரியலைங்கிறீங்க. சார் இன்சைடு பெக்கர்னா ஒருத்தன் உள்ளே போய் பிச்சை எடுக்கிறவன் இன்சைடு பெக்கர் சார். பெக்கர் இன்சைடுனா உள்ளுக்குள்ளே பிச்சைக்கார பயலாக இருக்கிறவன் சார். உள்ளே போய் பிச்சை எடுக்கிறவனை பொறுத்துக்கலாம் சார், ஆனால் உள்ளுக்குள்ளே பிச்சைக்காரனாக இருக்கான் பாருங்கள், அவனை பொறுத்துக்க முடியாது சார். நீ உள்ளுக்குள்ளே பிச்சைக்காரனாக இருக்கக்கூடாதுன்னா சிரி. அதுதான் இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கிளப் சொல்கிற மெசேஜ் என்ன தெரியுமா? இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு பி எ பெக்கர் இன்சைட், லாஃப், கல்டிவேட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். நல்ல நகைச்சுவை உணர்வை வளர்த்துக்கிட்டிங்கன்னா யூ மே பி எ பெக்கர் இன்சைட். Arul Prakash can very well be a beggar inside beggar. But beggar inside, அது பார்த்தோன்னே எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது. நல்ல சிரிங்க. 3 பேர் உழைச்சி இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இவங்க மாதிரி பிரகாஷ் ராஜ் சார் மாதிரி, தேவயானி அம்மா மாதிரி பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டு பாராட்டுறாங்க, விருது கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு தட்டி கொடுக்கறது, ஒரு அங்கீகாரம், ஒரு ரெக்கக்னிஷன். இன்னும் செய்யுங்க, இன்னும் நிறைய செய்யுங்க, இன்னும் நல்லா செய்யுங்க அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம். பிரகாஷ் ராஜ் சார் எந்த எந்த ரோல் கொடுத்தாலும் செய்வாங்க. இப்போ அம்மா இது போட்டாங்கல்ல, பாரதி படத்தில் ஒரு காட்சி போட்டால் அப்படியே கண்ணில் கண்ணீர் வர்ற மாதிரி. இங்கே பார்த்தா பஞ்சதந்திரம், அதில் அப்படி அந்த காமகோடி ஐயா டைமிங்னு சொன்னார் பார்த்தீங்களா? டைமிங் அண்ணா அப்படின்னு சொன்னது கரெக்டான டைமிங்கில் சொல்லலை. அண்ணான்னு சொன்னதை சிம்ரன் உள்ள வரையில் சொல்லியிருக்கணும். அதான் அவர் டைமிங் அப்படின்னாரு. பிரகாஷ் ராஜ் சார்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? அந்த மொழின்னு ஒரு படத்தில் அந்த அந்த பிரம்மானந்தன் சார் பார்க்கக்கூடாததை பார்த்துட்டு அந்த மனுஷன் பட்ட பாடு சார். there is a wonderful humorist inside பிரகாஷ் ராஜ். அது மொழி படம் தான் அதுக்கு சாட்சி. ஒண்டர்ஃபுல் ஹியூமர். அவரும் பிருத்திவிராஜும் சேர்ந்து ஐயா பிரமாதம். அபியும் நானும் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை பெற்ற தகப்பனை இதை விட அழகாக யாராலையும் ப்ரெசென்ட் பண்ண முடியாது சார். எனக்கெல்லாம் 2 பசங்களாக போயிட்டாங்க. அந்த அபியும் நானும் பார்க்கையில் அட கடவுளே, நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்திருந்தா அது சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போயில பின்னாடியே ஒரு பைக்கில் போகிறாரு பாருங்க. என் பையன் சைக்கிளில் போய்கிட்டு இருக்கல, நான் அவன் சரியாக போகிறானான்னு பார்க்குறதுக்கு பைக்கில் போனேன்னா சைக்கிளை என்கிட்ட கொடுத்துட்டு அவன் பைக்கை வாங்கிட்டு போயிடுவான். என்ன அக்கறை சார்! வாட் ஏ கன்சர்ன் ஃபார் த டாட்டர். அந்த பெண் பிள்ளை மேலே அதை விட சிறப்பாக எந்த நடிகனாலையும் காட்ட முடியாது சார். அபியும் நானும் என்ன படம் சார்! அவர் ராதா மோகன் என்ன படம்! நான் அவர் மேடையில் இருந்தால் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். ஆனால் அவர் கீழே இருக்கார். ஆனால் இப்போ கூட எனக்கு பதில் சொல்லலாம் சார். அந்த அலெக்சாண்டர் குதிரை பேர் என்ன சார்? தெரியாதா? பார்த்தீங்களா, அவருக்கும் தெரியாதா? உளுந்து படிப்பார் சார். அது பிள்ளைக்கு அட்மிஷனுக்கு உளுந்து படிப்பார். அது என்ன சின்ன ஜூனியர் ஸ்கூலு, கேஜி, எல்கேஜியோ ப்ரீகேஜியோ, அது உளுந்து படிப்பார்.
அங்கே போய் மேடம் பிரின்ஸிபல் ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அட்மிட்டட் அப்படிம்பாங்க. மேடம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். குறைஞ்சது அலெக்சாண்டர் குதிரை பேர் எல்லாவது கேளுங்க. சார் இல்லை சார், சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரசிங்க சார். அதை தான் இந்த அம்மா ரசனைன்னுச்சு. ஒரு ரசம் சாப்பிட்டா கூட ரசித்து சாப்பிடுங்க சார். ரசித்து சாப்பிட்றதுக்கு தான் அதுக்கு பேர் ரசம்னு வச்சுருக்கான். அதையும் மாடு கழனி குடிக்கிற மாதிரியா ரசஞ்சோறு சாப்பிட்றது? சில பேர் அலெக்சாண்டர் குதிரை பேர் என்னன்னாவது. சில பேர் என்ன பண்ணுவான், ஆர்வ கோளாறுல ஒரு பையலை அப்பா அவன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு பையன் ஐயா நம்ம பிரகாஷ் ராஜ் சார் படித்த மாதிரி அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க பையனை வந்து அப்பா அடிக்கிறாரு. அடிச்சோன்னு பக்கத்து ஏங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவனை போட்டு அடிக்கிறீங்க? எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான் சார். எக்ஸாமே முடிச்சிட்டு இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கா. பயங்கரவன். அதை விட எனக்கு அவர் மேலே ரொம்ப பெரிய சார், உங்களை நான் பாராட்டுறேன், ஆனால் உங்கள் மேலே எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் உண்டு. பிரகாஷ் ராஜ் சார் மேலே எனக்கு ரொம்ப வருத்தம் உண்டு. என்ன தெரியுமா, அந்த கில்லி படம் வர்ற வரைக்கும் நான் என் பொஞ்சாதியை செல்லமேன்னு தான் கூப்பிடுவேன். சண்டாள மனுஷன் அந்த கில்லி படத்தில் செல்லமே அப்படின்னாரு. அன்னையிலேருந்து நான் எப்பவும் கூப்பிடுற மாதிரி செல்லமேன்னா, நீ பெரிய பிரகாஷ் ராஜோ. சார் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி எல்லாம் போச்சு சார். 49 வருஷமாக பேசுகிற பேச்சாளனுங்கிற பேர் போச்சு சார். நீ பெரிய பிரகாஷ் ராஜோ அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? செல்லமேங்கிற அந்த ஒத்த வார்த்தையை உச்சரித்ததில் வெளியே வந்த வில்லன் இருக்கான் பாருங்க, அவன் அத்தனை பேர் மனசுலையும் போய் உட்காந்துட்டான் சார். அதான் சார் நடிப்பு. அவருக்கு ஒரு விருது கொடுக்குறாங்கன்னா இவங்க they choose the right people. சும்மா ஏனோ தானோன்னு யாரையாவது கூப்பிட்டு கொடுக்கக்கூடாது. என்னைய தொடர்ந்து ஏன் கூப்பிடுறாங்க? தொடர்ந்து 10-12 வருஷமாக கூப்பிடுறாங்க சார். ஏன் ஒரு வருஷமாவது ஒழுங்காக பேசுகிறானான்னு பார்ப்போம்னு. அதுக்காக தான் இதெல்லாம் ஒரு எக்ஸாமினேஷன். பிரமாதமாக நடிச்சிருக்கிறார் சார். இது வருத்தம் வந்து செல்லமேன்னு கூப்பிட முடியல, அவ்வளோதான். அப்புறம் இந்த அம்மா இவங்களுக்கு விருது கொடுத்துருக்குறீங்களா? அது என்ன நிறைய சொல்லிட்டாங்க, இவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. அதாவது எனக்கு பாரதியாரை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் மற்ற ரோல்லாம் விட்டுருங்க, பாரதியாரை விட செல்லம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாரதிதாசன் புரட்சி கவிஞர், யாரோட கால்லையும் விழமாட்டார். அந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாரதியாரோட மனைவியாரோட செல்லம்மாளோட காலில் மட்டும் விழுந்து கும்பிடுவார். அதை பக்கத்தில் இருக்கவன் கேட்டான், கவிஞரே நீங்கள் யார் காலிலையும் விழமாட்டீங்களே, இந்த அம்மா காலில் மட்டும் ஏன் விழுந்து கும்பிடுறீங்க அப்படின்னு. இவ தாண்டா உலக மகாகவி பாரதியாரை பராமரிச்சுக்கிட்டு இருக்கிற பத்தினி தெய்வம்னார் சார். அந்த அந்த மனுஷனோட வாழ முடியுமா சார்? சார் பாரதி மாதிரி ஒரு மனுஷனோட வாழ முடியுமா சார்? இந்த அம்மா நடித்து காமிச்சது, அவங்க நடித்தது இவங்க. அடுத்து அந்த அவர் யார், ஞானசேகரனா, ஞானராஜசேகரன். அடுத்து பாரதியார் பார்ட் 2ன்னு எடுத்தா செல்லம்மா ரோல் தேவயானிக்கு கிடையாது, பர்வீனுக்கு தான். இருக்கட்டுமே ஒரு இஸ்லாமிய செல்லம்மா. என்னம்மா அதை அப்படியே நடிச்சு காமிச்சாங்க பார்த்தீங்களா? அந்த மனுஷனை பொண்ணுக்கு கல்யாணம்னா யாருக்கு கல்யாணம்னு கேட்டால், கழுதையை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு அக்ரகாரத்துக்குள்ளே போனால், பொம்பளை பிள்ளை வீட்டுக்குள்ளேயே தான் அடைஞ்சு கிடக்கணும்னு சொல்கிற அக்ரகாரத்துக்குள்ளே மனைவி தோளில் கையை போட்டுக்கிட்டு கம்பீரமாக ரோட்டில் நடந்து போனால் மனுஷனா சார் அந்த ஆள்? அவங்க கூட வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம் சார்.
சோத்துக்கு வழியில் எட்டயபுரம் ஜமீன்தார் ஒரு 500 கொடுத்தா மெட்ராஸில் வச்சு ஒரு 500 கொடுத்தாருன்னா ஏதாவது பொருள் வாங்கிட்டு வருவார்னு மனைவி காத்துக்கிட்டு இருந்தால் 500 புத்தகம் வாங்கிட்டு வர்றான் சார். இது செல்லம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது தட்டுமுட்டு சாமான் வாங்கிட்டு வருவார், மளிகை பொருள் வாங்கிட்டு வருவார், நகை நட்டு வாங்கிட்டு வருவார்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2-3 பொட்டணம் புத்தகத்தை கொண்டாந்து இறக்குனா வாழ முடியுமா சார்? நான்லாம் பட்டிமன்றத்தில் கிடைக்கிற பணத்தை வச்சு சேலையும் நகையும் தானே சார் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். அதுக்காகவே நான் எல்லா கூட்டத்தில் அமைப்பாளர்கள்ட்டையும் சொல்லுவேன், சால்வை போடாதையா, 2 புத்தகம் குடியா. அதில் ஒரு அமைப்பாளர் கேட்டார், ஏன் சார் உங்களுக்கு சன்மானம் கொடுக்குறோமே, அதில் நீங்கள் புத்தகம் வாங்கிட்டு போகலாம்ல. போகலாம், ஆனால் போக முடியாது. 500 புத்தகத்தை வாங்கி கொண்டு போய் கொட்டினா அந்த பொம்பளை வாழ்ந்துருக்காளே சார். சார் அது பெண் இல்லை சார், தெய்வம் சார், தெய்வம் சார். அந்த ரோலை இந்த அம்மா செஞ்சிருக்கிற அந்த ஒரு பொருத்தம் இருக்கு பாருங்க, பெர்ஃபெக்ஷன். கடையம் ஊருக்குள்ளே ஒதுக்கி வச்சுட்டான் பாரதியை. 2 வருஷம்தான் இருந்தார் அந்த ஊரில். பாரதியார் 2 வருஷம்தான் கடையம்தான் அந்த கவிஞனுக்கு பொண்ணு கொடுத்த ஊர். ஆக புண்ணிய சேத்திரங்களில் கடையத்தையும் சேர்த்து கொள்ளுங்கள். சும்மா ராமேஸ்வரமும் கன்னியாகுமரியும் தான் காசியும் தான் புண்ணிய சேத்திரம்னு சொல்லாதீர்கள் தயவுசெய்து. இனிமேல் கடையமும் புண்ணிய சேத்திரம் என்று சொல்லுங்கள். ஒரு மகா கவிஞனுடைய மனம் கோணாமல் பராமரிக்கக்கூடிய பக்குவம் உள்ள ஒரு பத்தினி தெய்வத்தை பிறப்பெடுக்க வைத்த பூமி கடையம். அந்த ஊருக்கு தகுதி இல்லாத வேலையெல்லாம் இந்த கவிஞன் செஞ்சால் ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் போயிருக்கிறார் பாரதியார். ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருந்தால் இந்த அம்மா ராத்திரி எல்லாரும் ஊர் ஓஞ்ச பிறகு சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்களாம். யார்? செல்லம்மா சாப்பாடு எடுத்துகிட்டு போய் அவர் ஒரு சின்ன குடிசை மாதிரி ஒரு இடத்துல இருக்கார். அந்த வாசலை பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டு விளக்கேற்றி வைப்பாங்களாம். அந்த விளக்குக்கு பக்கத்தில் செல்லம்மா உட்காந்துருப்பாங்களாம். அந்த விளக்கு வெளிச்சத்தில் பாரதியார் செல்லம்மா முகத்தை பார்த்து எழுதின பாட்டு தான் காற்று வெளியிடை கண்ணம்மா உந்தன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். என்ன சார் நீங்கள் இன்டிஃபரெண்ட்டாக இருந்தான்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. அவன் செல்லம்மாவை நேசிச்சிருக்கான், ஆன்மாவால் நேசிச்சிருக்கான். லௌகீகமாக அவனுக்கு நேசிக்க தெரியல. பாரதி லௌகீக கவிஞன் நல்ல, அவன் லெவல் வேற. அவன் கண்ணம்மான்னு பாடுனது எல்லாம் செல்லம்மாவை நினச்சி தான். அந்த செல்லம்மா ரோல் இந்த அம்மா பண்ணியிருக்கிற அந்த விஷயம் இருக்குது. இன்றைக்கி வேணால் நீங்கள் என்கிட்ட காசு ரொம்ப இல்லை, இருந்தால் ஆளுக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொடுக்குறேன், கடையத்துக்கு போங்க. அங்கே அவங்களோட பாரதி செல்லம்மா 125வது திருமண நாளில் பாரதியாரும் செல்லம்மாவும் நிற்கிற மாதிரி ஒரு சிலை வைத்திருக்கிறார்கள். அந்த ஃபோட்டோ எனக்கு அந்த சேவாலயா நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் எனக்கு, நான் பேசினேன் விக்ரமசிங்கபுரத்தில் அந்த ஊர் ரத ஊர்வலம் வந்த இடத்துல வச்சு பேசினேன். நீங்கள் வேணால் போய் பாருங்கள். ஆனால் பாரதியாரையும் செல்லம்மாவையும் சிலையாக பார்க்குறதுக்கு அடுத்தவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு போகிறது தப்பு. ஏன்னா நான் மீட்டிங் விட்டு இறங்கி போய் இந்த கடையத்துக்கு போகிறதுக்கு காசு தரேன், கடையத்துக்கு போகிறதுக்கு காசு தரேன்னு சொல்லியா குடியா அப்படின்னு ஒரு வருஷம் இல்லதுன்னு வைக்க சிக்கலாக போயிடும். அதனால் தெய்வங்களை பார்க்குறதுக்கு அவங்கவுங்க காசில் போங்க. நீங்கள் போய் பாருங்கள் சார், பக்கத்தில் அந்த உருவத்தை பாருங்கள். மேடம் நான் பொய் சொல்லலை மேடம், நான் ரொம்ப அப்சர்வ் பண்ணி சொல்கிறேன். அந்த சிலையில் இருக்கிற செல்லம்மாவோட உருவமும் உங்கள் உருவமும் ஏறதாழ ஒன்றா இருக்கும். நீங்கன்னா போய் பாருங்கள், உங்களுக்கு மட்டும் வேணால் நான் காசு தரேன், போய் பாருங்க சார். உண்மை சார், பொருத்தப்பாடு, ரிசம்பிளன்ஸ். அந்த சிலையில் இருக்கிற செல்லம்மா உருவமும் தேவயானி மேடம் உருவம் ஒன்றா இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று ரொம்ப அதிசயித்து பார்த்தது என்ன தெரியுமா? எங்கள் தென்காசி திருவள்ளுவர் கழகத்துக்கு வந்தீங்கன்னா வ.உ. சிதம்பரம் பிள்ளையுடைய படம் இருக்குது.
கப்பலோட்டிய தமிழனில் சிவாஜி கணேசன் நடித்து அவருக்கு மேக்கப் போட்டு அந்த படத்தையும் நெஜ வாவு சிதம்பரம் பிள்ளை படத்தையும் பார்த்தா ஒரு செம்பிளன்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறான், அந்த பொருத்தப்பாடை பார்த்துக்கிட்டு அந்த டைரக்டரை பாராட்டணும். அப்படி 2 பேருக்கு ஒரு மிகச்சிறந்த விருதை கொடுத்து கௌரவித்திருக்கிற இந்த நகைச்சுவை மன்றத்தில் பேசுகிறதுக்கு நமக்கும் ஒரு வாய்ப்பு. என்னை எல்லோரும் சொல்லுவாங்க, காத்தாடி ராமமூர்த்தி ஐயாலாம் சொல்லுவார், அவர் நான் அடிக்கடி அவரை பார்க்குற போதெல்லாம் எனக்கு அவர் சொன்னது தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனால் அவர் அன்னைக்கு அந்த வாக்கியத்தை சொன்ன பிறகு எனக்கு டைவர்ஸ் ஆகாமல் இருக்கு. அதுதான் அது உண்மையாக. அவர் இந்த ஒரு 10 வருஷத்துக்கு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் வழக்கமாக என் மனைவியை கூட்டிகிட்டு தான் வருவேன். என் மனைவியை கூப்பிட்டு வந்தால் அப்படி வந்தால் அவர் கேட்குறாரு, என்ன ஒரு சேஞ்சுக்கு உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்தீங்களான்னு. சரி, இதுக்கு என்னையா அர்த்தம்? அவர் சொன்னது, அவர் கம்யூனிகேட் பண்ண நினச்சது, அவங்க வீட்டிலையே அடைஞ்சு கிடக்குறாங்களே, அவங்களுக்கு ஒரு சேஞ்சுக்காக கூட்டிகிட்டு வந்தீங்களான்னு அவர் மீன் பண்ணுறாரு. என் புண்ணியம் அவள் அப்படியே புரிஞ்சுக்கிட்டா. என் வீட்டுக்காரி மட்டும் தப்பாக புரிஞ்சுதான். சேஞ்சுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்களான்னா அப்போ போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் கூட வந்தது. அவரை பார்க்குற போதெல்லாம் எனக்கு ஒரு பதற்ற நிலை ஏற்படும். சென்ஸ் ஆஃப் ஹியூமர்.